கடக ராசியில் வரக்கூடிய புனர்பூசம், பூசம், ஆயில்யம் இந்த 3 நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரியான பரிகாரம் செய்யணும் சார் திருமணத்துக்கு? கடகராசிக்காரங்களுக்கு ஏன் திருமணம் தடைப்படுது அப்படின்னா, அவங்க ஜாதகத்தில் கர்ம தோஷம் இருக்கும். அந்த கர்மா முறைப்படி செய்யாத தோஷம். ஒரு வீட்டில் ஒரு தாய் தகப்பன் முன்னோர்கள் இறந்துருக்கிறாங்க, அவங்களுக்கு உரிய தர்ப்பணம் சரியாக கொடுக்கல, கர்ம தோஷம்னு இருக்கும். அந்த கர்ம தோஷம் நீங்கினாலே திருமண தடைகள் எல்லாம் விலகி நல்ல முறையில் கல்யாணம் கூடி வரும். இப்போ கடகராசின்னு எடுத்துக்கிட்டால் முதல்ல ராமர் பிறந்த நட்சத்திரம் புனர்பூசம். அந்த புனர்பூச நட்சத்திரம் தான் முதல்ல வருது. அப்போ இவங்க என்ன செய்யணும்? ஸ்ரீராம ஜெயத்தை தினமும் 108 முறை எழுதுங்கள்ங்கிறோம். இவங்க செய்ய வேண்டிய மிக முக்கியமான பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா, விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவது. எந்த விநாயகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிள்ளையார்பட்டி விநாயகர். அந்த பிள்ளையார்பட்டி விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றி ஒரு 3 மணி நேரத்துக்கு குறையாமல் அந்த கோயிலில் உட்காரணும். அந்த கோயிலில் அவங்க வந்து வழிபாடு செய்துட்டு வந்தாங்கன்னா கடகராசி புனர்பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கல்யாணம் கூடி வருது. அடுத்த நட்சத்திரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பூசம். இந்த பூச நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன பண்ணால் பெருமாள் வழிபாடு செய்யணும். குறிப்பாக வாமன அவதார பெருமாள், ஓங்கி உலகளந்த உத்தமன், அந்த வாமன அவதார பெருமாளை இவங்க வழிபடணும். அப்படி வழிபட்டுக்கிட்டு வந்தாங்கன்னா திருமண தடை விலகிடும். அது ஒரு நல்ல விஷயம். விரைவிலேயே திருமணம் கைகூடி வாழ்க்கை நல்லா இருக்கும். அடுத்தது ஆயிலிய நட்சத்திரம். இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பம் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த பெண்ணை செலக்ட் பண்ணுறதா, அந்த பெண்ணை செலக்ட் பண்ணுறதா அப்படின்னு. திருமணம் கூடி வர மாதிரி இருக்கும். கடைசி நேரத்தில் திருமணம் கட்டாயிரும், பொண்ணு வேண்டான்றும், ஏதோ ஒரு வகையில் திருமண தடை. அப்போ இந்த ஆயிலிய நட்சத்திரத்துக்காரர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர்கள் வந்து முருகப்பெருமானை வழிபடணும். எந்த முருகப்பெருமானை வழிபட்டால் வேகமாக இவர்களுக்கு காரியம் ஆடும்னா, வயலூர் முருகனை வழிபடணும். வயலூர் முருகன். ஆமாம், வயலூர் முருகனை வழிபடணும். விரதம் இருந்து வழிபடணும். அப்படி வழிபட்டு வருகிற போது இவர்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கிடைக்குது. சுப்பிரமணிய புஜங்கம் அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு பாருங்க, ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கம். ஆதிசங்கரர் ஸ்லோகங்கள்லாம் அற்புதமான பலன் தரக்கூடிய ஸ்லோகங்கள்மா. அதில் இந்த சுப்பிரமணிய புஜங்கம் உடனடியாக பலன் தரும்.